ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மட்டும் இல்ல நிஞ்சா ஹட்டோரியும் டோரேமானோட மிகப்பெரிய ஃபேன் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம டோரேமானும் நானும் நிஞ்சா ஹட்டோரியோட ஃபேன் தான் சொல்லியும் காட்டியிருக்குது. அண்ட் ஒருவேளை நம்ம ஷின்சான் டிராகன் பால் ஜீல வந்தா எப்படி இருக்கும்? அண்ட் அது மட்டும் இல்லாம பாப்பாயும் டிராகன் பால் ஜியோட ஒரு பங்கா இருக்க போறாரா? அண்ட் ஈவன் அவெஞ்சர்ஸும் நம்ம எல்லாரும் பாத்துருக்கிற ஒரு கார்ட்டூன்ல வந்துட்டு போயிருக்குது. இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் கேரக்டர் இன்னொரு கார்ட்டூன்ல வந்த எபிசோடுகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது அதனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1 பென் 10 ஆம்னிவர்ஸ். ஒரு நேரத்துல நம்ம எல்லாருமே ஸ்கூல் விட்டு வந்ததும் எதை பாக்குறோமோ இல்ல கண்டிப்பா டிவியை போட்டு வச்சு பென்டனை பாத்துருவோம். அண்ட் அந்த பென்டனோட ஆன்மெட்ரிக்ஸ் எனக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி கண்டிப்பா நிறைய ஒரு சின்ன வயசுலயும் பிரேயரும் பண்ணிருப்பீங்க. ஆனா இப்பதான் தெரிய வருது அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது பாசிபிள் இல்ல இம்பாசிபிள் என்கிறது. ஆனா இம்பாசிபிளான ஒரு விஷயத்தையும் பென்டன்ல பாசிபிள் ஆக்கி காட்டியிருக்காங்க. அதாவது தி சீக்ரெட் சாட்டர்டே என்கிற ஒரு கார்ட்டூன் ஷோ 2010லயே முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த ஷோ கூட 2013ல பென்டன் ஆம்னிவர்ஸோட ஒரு எபிசோட்ல கொலாப் பண்ணிருந்தாங்க. அந்த எபிசோட்ல பென் சாட்டர்டேயோட சேர்ந்து அர்காஷ தோக்கடிச்சிருப்பான். அண்ட் அவங்களோட அந்த வெச்சி ஒரு குரூப் செல்ஃபியாவும் செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம 2011லயே ஒரு முறை பென் ஜெனரேட்டர் ரெக்ஸ் கூட ஒரு கிராஸ் ஓவர் எபிசோட் வந்திருந்தது. அந்த எபிசோட்ல பென் அப்கிரேட்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ரெக்ஸ் கூட மெர்ஜும் ஆகுவான். அண்ட் இந்த கிராஸ் ஓவர் எந்த அளவுக்கு சீரியஸா பண்ணிருக்காங்கங்கறத நீங்க இதுல இருந்து புரிஞ்சிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்பெஷல் எபிசோட இந்த ரெண்டு ஷோவோட கிரியேட்டரான மேன் ஆஃப் ஆக்ஷன் சேர்ந்து தான் உருவாக்குனாங்களா. நம்பர் 2 தி சிம்ப்சன்ஸ் காய். ஃபேமிலி காய் கார்ட்டூன்ல தி ராக், ப்ரூஸ் லீ, இந்திரதேவ வரும்போது டெஃபினெட்லி சிம்ப்சன்ஸும் வர்றதுங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. அண்ட் இது ஒரு முறை இல்ல ஃபேமிலி காய்க்கும் சிம்ப்சன்ஸ்க்கும் நடுவுல கிராஸ் ஓவர் நிறைய எபிசோட்கள்ல நடந்திருக்குது. அண்ட் அதுலயே முக்கியமா ஒரு எபிசோட ஃபுல்லி டெடிகேட்டடா ஃபேமிலி காய் அவனோட ஃபேமிலியோட சேர்ந்து சிம்ப்சன்ஸோட ஊருக்கே வந்திருப்பான். அந்த எபிசோட ஒரே நாளையில இந்த உலகம் முழுவதும் 8.5 மில்லியன் பீப்பிள் பார்த்தாங்களா. கண்டிப்பா இவ்வளவு பேர் பார்த்திருக்காங்கன்னா நம்ம இந்த எபிசோட ஒரு பெஸ்ட் கிராஸ் ஓவர் எபிசோடுன்னு தான் நினைப்போம். ஆனாலும் இந்த ஒரு கிராஸ் ஓவர் அங்க உள்ள ஒரு லோக்கல் நியூஸ் சேனல் இதுதான் வொர்ஸ்ட் கிராஸ் ஓவர் சொல்லி அந்த எபிசோடுக்கு இந்த மாதிரியான ஒரு டைட்டில் கொடுத்துட்டாங்களா. ஆனாலும் ஃபேமிலி காயோட கிரியேட்டர் செத் மக்ஃபர்லன் அதோட நிக்கல. அதுக்கப்புறமா ஃபேமிலி காயோட ஒரு எபிசோட்ல அமெரிக்கன் டாடையும் ஆட் பண்ணிருந்தாங்க. ஏன்னா ஃபேமிலி காயோட பீட்டருக்கும் சீத் தான் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. அண்ட் அமெரிக்கன் டாடோட ஸ்டன் ஸ்மித்தோட வாய்ஸையும் அவர் தான் கொடுத்திருக்காராம். அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் வாய்ஸ் கொடுத்திருக்கிற இன்னொரு கார்ட்டூனையும் சேர்த்து ஒரு முறை 3 கார்ட்டூனோட கிராஸ் ஓவர் எபிசோடுகளையும் உருவாக்கி இருந்தாராம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரே ஒரு எபிசோடுக்காக சேர்த்து மொத்தம் 8 கேரக்டர்களுக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காராம். சோ 1999ல இந்த மக்களை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஃபேமிலி காய் கார்ட்டூன் இன்னைக்கும் மக்கள் மத்தியில ரொம்பவே பாப்புலரா தான் இருக்குது. அதனால தான் இன்னைக்கும் இந்த ஃபேமிலி காயோட எபிசோட்ஸ் நிக்காம ஓடிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். நம்பர் 3 டோரேமான். டோரேமானை தெரியாதவங்க கண்டிப்பா யாருமே இருக்க மாட்டீங்க. ஏன்னா டோரேமான் வேர்ல்ட் ஃபேமஸான ஒரு அனிமையா இருக்குது. ஆனா இந்த டோரேமான் நம்ம மனித உலகத்துல மட்டும் வேர்ல்ட் ஃபேமஸா இல்ல, நிஞ்சா ஹட்டோரியிலும் டோரேமான் வேர்ல்ட் ஃபேமஸா இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டோரேமானோட ஒரு எபிசோட்ல பர்மன் எப்படி வந்தாங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இதுல நோபிதாவையும் டோரேமானையும் வில்லன்கள் சுத்தி வளைச்சதுக்கு அப்புறம் அவங்களை காப்பாத்துறதுக்காக பர்மன் அந்த இடத்துக்கு வந்துருவான். இந்த பர்மன் ஒரு முறை டோரேமான்ல மட்டும் இல்ல நிஞ்சா ஹட்டோரியிலும் வந்ததை பார்க்க முடியும். ஆக்சுவலா ஹட்டோரிக்கும் பர்மனோட முன்னோருக்கும் நடுவுல சண்டை வந்துரும். அந்த சண்டையை சால்வ் பண்றதுக்காக தான் நிஞ்சா ஹட்டோரியில பர்மன் வருவான். அடுத்ததா டோரேமான் நிஞ்சா ஹட்டோரியிலும் ஃபேமஸா இருக்கிறத பத்தி பேசணும்னா ஒரு எபிசோட்ல ஷிஷிமானும் ஷின்ஜோவும் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அதுல அவங்க ஆர்வமா டோரேமானோட ஒரு எபிசோட பார்த்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இத்தனை கார்ட்டூன்களோட கிராஸ் ஓவர்களை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் ஃபுஜிகோ அண்ட் ஃபுஜியோ தான். ஏன்னா இவங்க தான் டோரேமான உருவாக்குனவங்க மட்டும் இல்லாம நிஞ்சா ஹட்டோரி அண்ட் பர்மானையும் இவங்க தான் உருவாக்கி இருக்காங்க. சோ ஃபியூச்சர்லயே நமக்கு இந்த மாதிரியான கிராஸ் ஓவர்கள் பார்க்கிறது கிடைக்கிறதுக்கும் இப்ப இருக்குது. நம்பர் 4 ஸ்கூபி டூ அண்ட் பேட்மேன். ஒரு பக்கம் தன்னோட நிழல பார்த்து கூட பயப்படுற ஸ்கூபி டூ அண்ட் இன்னொரு பக்கம் ராத்திரி நேரத்தோட கார்டியனான பேட்மேன். இவங்க ரெண்டோட கிராஸ் ஓவர் பண்ணுவாங்கன்னு சொல்லி யாருமே கனவுல கூட யோசிச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா ஆக்சுவலா கார்ட்டூன்ல இவங்க ரெண்டோரோடையும் ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்குது. 2018ல பேட்மேன் ஒரு முறை வில்லன்ஸ் தோக்கடிக்கிறதுக்காக ஸ்கூபி டூவோட கேங்கோட டீம் அப் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த விஷயம் இப்பதான் 2018ல தான் முதல் முறையா நடக்கல. ஆல்ரெடி 2004ல இருந்தே பேட்மேன் அண்ட் ராபின் ஸ்கூபி டூவோட ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. அண்ட் அந்த டைம்ல அவங்க டீம் அப் பண்ணி ஜோக்கர் அண்ட் பெங்குவினை தோக்கடிச்சிருந்தாங்க. ஆனா இந்த ஸ்கூபி டூல வெறும் பேட்மேனோட கிராஸ் ஓவர் மட்டும் நடக்கல. கார்ட்டூன் நெட்வொர்க்கோட லவர் பாயான ஜானி பிரவருக்கும் ஸ்கூபி டூக்கும் நடுவுல ஒரு கிராஸ் ஓவர் நடந்துச்சு. ஆக்சுவலா ஜானியோட கார் அவனோட ஆன்ட்டியோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வழியிலே ரிப்பேர் ஆகிரும். அதுக்கப்புறமா ஸ்கூபியோட கேங் தான் ஜானி அவனோட ஆன்ட்டியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சேர்ப்பாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அவங்களோட ஆன்ட்டியோட வீட்டுல இந்த பேயையும் பிடிப்பாங்க. பட் இந்த ஸ்கூபி டூவோட கிராஸ் ஓவரை பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா ஸ்கூபி டூ ஆல்மோஸ்ட் நிறைய கார்ட்டூன்களோட கிராஸ் ஓவர் பண்ணிருக்குது. அண்ட் ஸ்கூபி டூவோட என்ன நிறைய ஃபியூச்சர் கிராஸ் ஓவர்களும் காத்துக்கிட்டு தான் இருக்குது. நம்பர் 5 டாம் அண்ட் ஜெர்ரி. டாம் அண்ட் ஜெர்ரியோட இந்த சேசிங் அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒண்ணா தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உள்ள குழந்தைகளுக்கு காமெடியோட சேர்த்து என்டர்டெயின்மெண்ட், த்ரில்லர், ட்விஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களும் பிடிக்கிறதுனால வார்னர் ப்ரோஸ் உருவாக்கி இருக்கிறாங்க டாம் அண்ட் ஜெர்ரி ஸ்பைக் வாஷ். இல்ல டாம் அண்ட் ஜெர்ரியோட சேசிங்கோட சேர்த்து த்ரில்லிங்கே ஆட் பண்றதுக்காக ஜானி கோஸ்டையும் சேர்த்திருப்பாங்க. இந்த மாதிரி டாம் அண்ட் ஜெர்ரி ஜானியோட மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களோட இந்த டாக்டர் ஜின் கிட்ட இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கான அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் பல ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சர்களுக்கு அப்புறம் கடைசி இந்த உலகத்தையும் காப்பாத்திடுவாங்க. அண்ட் வார்னர் ப்ரோஸ்
பிரதர்ஸோட இந்த டாம் அண்ட் ஜெர்ரியோட சேர்ந்த கிராஸ் ஓவர் மூவியும் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாவே போயிருக்குது. நம்பர் 6 ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப். சம்மர் ஹாலிடேஸ் ரெண்டு பிரதர்ஸோட ஒற்றுமை அண்ட் அவங்க அம்மாட்ட போட்டு கொடுக்க துடிக்கிற அவங்க சிஸ்டர், இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப். ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப்ல எப்பவுமே இந்த மூணு விஷயங்களும் கண்டிப்பா நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப்ல இந்த மூணு விஷயங்களையும் தாண்டி ஒரு முறை இன்னொரு விஷயமும் ஆட் ஆச்சு. அதுதான் வேற யாரும் இல்ல, மார்வலோட அவெஞ்சர்ஸ். இந்த அவெஞ்சர்ஸ் அவங்களோட பூமியில இருந்து டெலிபோர்ட் ஆகி ஃபினியஸ் அண்ட் ஃபர்போட உலகத்துக்கு வந்துருவாங்க. இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் வந்து அவங்க தனியா வருவாங்கன்னு யோசிக்கிறீங்க, அவங்களோட சேர்ந்து வில்லன்ஸும் வந்தாங்க. சோ இந்த அவெஞ்சர்ஸ் ஃபினியஸ் அண்ட் ஃபர்போட சேர்ந்துருவாங்க அண்ட் வில்லன்ஸ் எல்லாரும் டாக்டர் டூஃபென்ஸ் கூட கை கொத்துருவாங்க. அண்ட் அதே நேரத்துல நிக்கி ஃபரி அண்ட் ஃபெரி லாட்டிபஸோட சேர்ந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் எல்லாத்தோட ஃபேமஸான ஸ்டான்லி டர்ன் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த கிராஸ் ஓவர் ஆக்சுவலா மார்வல் வேர்ல்ட் வைட் மனசு வச்சனால தான் நடந்தது. அவங்க ஒன்னு சேர்ந்து இந்த ரெண்டு கார்ட்டூனோட ஃபேன்ஸ்க்கும் இது ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்டான எபிசோடா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அதுக்காகவே அவெஞ்சர்ஸோட ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஓன் வாய்ஸே அது கொடுத்திருக்காங்க. சோ ஃபினியஸ் அண்ட் ஃபர்போட இந்த கிராஸ் ஓவர் எபிசோட நீங்க பாத்தீங்களா? கீழே கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. நம்பர் 7 சோட்டா பீம். 15 வருஷம் 559 எபிசோட்ஸ் 273 மணி நேரம் அண்ட் 4 மூவிஸ். இந்த மாதிரி சோட்டா பீம் ரெக்கார்ட் வச்சது மட்டும் இல்லாம மக்களோட மனசுலயும் இடம் பிடிச்சிருக்கான். ஆனா சோட்டா பீமோட இந்த சக்சஸ் காரணம் சோட்டா பீம் மட்டும் தான் நினைக்கிறீங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது. அதை தாண்டி சோட்டா பீம்க்கு 3 கிராஸ் ஓவர் விஷயங்களும் கை கொடுத்திருக்குது. அதுல ஒன்னாவது தான் சோட்டா பீம்ல கிருஷ்ணரோட என்ட்ரி. அண்ட் இந்த என்ட்ரி சோட்டா பீம்ல ஒரு முறை இல்ல பல முறை நடந்திருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணரோட ஃப்ரெண்டான அர்ஜுனோட என்ட்ரியும் சோட்டா பீம்ல ஆகிருக்குது. ரெண்டாவது சோட்டா பீம்லயும் பிள்ளையர் தினத்தை கொண்டாடுறது. அண்ட் இந்த சோட்டா பீம் அண்ட் கணேஷோட கிராஸ் ஓவர் ஒரு ஸ்பெஷல் எபிசோட்ல தான் நம்மளால பார்க்க முடியும். அதுல கணேஷ் சோட்டா பீம்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக சரியான நேரத்துக்கு வருவாரு. அடுத்தது மூணாவது சோட்டா பீமோட ஹனுமான் கிராஸ் ஓவர். சோ இந்த மாதிரி சோட்டா பீமோட சக்சஸ்க்கான ரகசியம் சோட்டா பீம் மட்டும் கிடையாது, டைம் டு டைம் சோட்டா பீம்ல போதுமான கிராஸ் ஓவர்களையும் பண்ணி இருக்காங்க. அண்ட் முக்கியமா சோட்டா பீம் நம்மளோட ஒரு இந்தியன் கார்ட்டூனா இருக்கிறதுனால அதுல காட்டப்படுற கல்ச்சர் எல்லா விஷயங்களுமே டெஃபினெட்லி மக்களோட ரொம்பவே கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி சோட்டா பீமோட சக்சஸ் ஸ்டோரி இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நம்பர் 8 பப்பாயா அண்ட் டிராகன் பால் ஜி. இதுவரைக்கும் கார்ட்டூன் அண்ட் அனிமே உலகத்துல எவ்வளவுதான் கிராஸ் ஓவர்கள் நடந்தாலும் மக்கள் இன்னைக்கு வரைக்கும் ஆவலா காத்துட்டு இருக்கிற ஒரு கிராஸ் ஓவர் தான் டிராகன் பால் ஜி அண்ட் பப்பாயோட கிராஸ் ஓவர். ஆனா மக்களோட இந்த கனவை இன்னைக்கு ஒரு கார்ட்டூன் இல்ல அனிமையோட உருவத்துல பார்க்க முடியாட்டியும் 2022ல மார்க்கஸ் தி விஷுவல் அவங்களோட ஃபேன் ஆர்ட்ல ஒரு விஷயத்தை உருவாக்கி இருந்தாங்க. அதுதான் பப்பாயும் கோகுவும் இந்த மாதிரி சேர்ந்து நிக்கிற மாதிரியான ஒரு பிக்சர். அண்ட் இந்த ஆர்ட்டை முக்கியமா பப்பாயோட அபிஷியல் பேஜ்லயே போஸ்ட் பண்ணி விட்டு இருந்தாங்க. ஆனாலும் மக்களோட இந்த கனவு இன்னைக்கு வரைக்கும் முழுசா நிறைவேறாட்டியும் மேபி ஃபியூச்சர்ல நமக்கு பாக்குறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருவேளை ஒரு கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா மேபி ஷின்சான் அண்ட் டிராகன் பால் ஜியோட கிராஸ் ஓவரும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிராகன் பால் ஜி அண்ட் ஷின்சானை கம்பேர் பண்ணி மக்கள் மத்தியில நிறைய ஆர்டிகல்ஸ் போயிட்டு தான் இருக்குது. அதே போலவே ஷின்சானோட ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபேன் ஆர்ட் தான் இது. ஒருவேளை ஷின்சான் சோட்டா பீமோட டோலக்பூர்ல பிறந்திருந்தானா ஷின்சான் மோஸ்ட்லி பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்திருப்பான். ஒருவேளை பப்ளிக்கோட டிமாண்ட்ல கார்ட்டூன் அண்ட் அனிமே கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரியான கிராஸ் ஓவர் எபிசோடுகளை உருவாக்குனாங்கன்னா நீங்க பார்க்க விரும்புவீங்களா? அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எந்தெந்த கார்ட்டூன் கிராஸ் ஓவர் ஆனா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. சோ ஐ ஹோப் கார்ட்டூன் லவர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட கலெக்ஷன் ஐ பட்டன்லயும் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ உங்களுக்கு எண்ட் ஸ்கிரீன்லயும் தெரியும், அதையும் கிளிக் பண்ணி பாக்குறதுக்கு மறந்துடாதீங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பாய்.